இந்த நகரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க இருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நகரம் யாரையும் விடாது. இங்க எதுவுமே இலவசம் கிடையாது. சொந்தக்காரங்க, காஸ்டியூம், ஆலோசனை கொடுக்கறது கூட உடம்பையும் சேர்த்துதான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். ஆனா மரணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. சாரி நிலோஃபர், காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. அம்மா எங்கே போகிற? அபிநந்தன் பேங்க். ஹே அம்மா, இன்னைக்கு கீர்த்தியோட கல்யாணம்ல, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். ஆமாம், போகும்போது உனக்காக ஒரு சர்வாணி வாங்கிட்டு போகலாம். நம்ம என்ன கல்யாணத்துக்காக போகிறோம் ஸ்டூபிட்? நீ பண்ணி வச்சிருக்க குழப்பத்தை சரி பண்ணுறதுக்காக போகிறோம். நோ எக்ஸ்கியூஸ் ஜேக்கப். இது கூட இல்லாத ஒரு கல்யாண பையனா? இது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. நோ இஷ்யூஸ் கீர்த்தி. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. நான் குதிரை மேல உட்காந்து கல்யாணம் பண்ண போறேன்னு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அது ஆண் இல்ல பொண்ணுன்னு. சரி, இவங்க ஆண் குதிரையை தான் புக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. நீ சிரிக்கிறியா? நீ ஃபர்ஸ்ட் போய் ஜெண்டரை சேஞ்ச் பண்ணு. அது ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு நிலோஃபர் கால் பண்றா. நான் ஒரு நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன். ஹாய் நிலோஃபர். தேங்க் காட் கீர்த்தி, நீ கால் எடுத்துட்ட. நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். கீர்த்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஒரு ஃப்ராடு. இவன் இப்படி பேரை மாத்தி மாத்தி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் என்னோட டார்கெட் ரிச்சான பொண்ணுங்க தான். அவங்க கிட்ட டவுரி வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு அப்புறம் போயிடுவான். இதையே ஒரு வேலையா வச்சிருக்கான். இதெல்லாம் எனக்கு நீ இப்பதான் வந்து சொல்லுவியா? 2 மாசம் முன்னாடியே உன் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அவன் நல்லவனா, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி உங்களை எல்லாரும் கண்டுபிடிக்க சொன்னா இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க? அப்புறம் நீ எனக்கு கிரீன் சிக்னல் வரை நீ கொடுத்தல, எல்லாமே ஓகேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவனாலதான் தப்பாச்சு. இது ஒரு வேலையா உன்கிட்ட கொடுக்கல நிலோஃபர். நான் நினைச்சது நீ என்னோட ஃப்ரெண்டு, என் மேல ஒரு அக்கறையா பேசுவேன்னு சொல்லிட்டு தான். ஆனா நீ எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்ல. ஐம் சாரி. ஓ சாரியை குப்பை தொட்டில போய் போடு. உன்னோட ஃபீஸோட சேர்த்து இந்த கல்யாணத்துக்கு 15 லட்சம் செலவாயிருக்கு. மண்டபத்துல இப்ப எவ்வளவு கெஸ்ட் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்றது? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ மேல விட ஓ மேலதான் அதிகமா கோபம் வருது. நான் இத எப்பவும் மறக்க மாட்டேன். நீ எதுவும் பேச வேணாம். பார்த்தல்ல உன்னால நான் எவ்வளவு பேச்சு வாங்குறேன்னு. மேம், அது தயவு செஞ்சு நீ கொஞ்ச நாளைக்கு என் மூஞ்சிலே முழிக்காத. ஹாய் நிலோஃபர், நீ ஒரு டிடெக்டிவா விக்டமை துரத்துற. ஆனா உனக்கு ஒண்ணு புரியல, நான் உன்னை ஃபாலோ பண்றேன்ற விஷயம். நீ ரொம்பவே ஸ்மார்ட் தான் அல்காக். நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியும். அது என்னமோ தெரியல, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு பேசணும் போல இருக்கே. என்னுடைய மனசு இது வரைக்கும் உன்னதான் காதலிச்சுக்கிட்டே இருக்கு, இப்போ வரைக்கும். இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. சரி சரி சரி, நான் போறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடாது. என்ன உள்ள வர சொன்னா நல்லா இருக்கும். சொல்லு, எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ற? என்ன நீ டிஸ்டர்ப் பண்ற? லவ் பண்றது தப்பா? கையை பிடிக்காம பேச மாட்டியா நீ? அப்புறம் நீ இந்த இன்னசென்ட் ஃபேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு வெளியில போ. நீ என்ன ஐடியால வந்திருக்கியோ அது கண்டிப்பா நடக்காது. கெட்ட எண்ணத்தோட நான் இங்க வரல. எனக்கு நீ மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே எனக்கு தூரமாயிடுச்சு. அப்படின்னா? நிலோஃபர், எனக்கு கேன்சர் வந்துடுச்சு.
நான் சொல்றது உண்மை. நான் ரொம்ப காலம் உயிர் வாழ மாட்டேன். சாவறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ ஒத்துக்கிட்டீன்னா உயிர் வாழ்ந்த காலம் உன்னோடவே. என்னோட இருக்கிறதுக்காக நீ ரீசன்ஸ் கிரியேட் பண்ணாத. நம்புற மாதிரி இதையாவது சொல்லு. எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. நான் உனக்கு ஒண்ணுமே இல்லைன்றியா? அப்ப நான் உயிர் வாழ்றது வேஸ்ட். நான் இங்கேயே ஷூட் பண்ணி செத்து போயிடுறேன். பல்ராம், கிறுக்குத்தனமா எதுவும் எனக்கு பண்ணாத. பைத்தியம் இல்ல. நான் டிராமா பண்றேனா? நான் இப்பவே ஷூட் பண்ணி சாவ போறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, முதல்ல கீழே போடு. எனக்கு தெரியும் நிலோஃபர், நீ என்ன லவ். ஆனா என்னுடைய காதல் உன்னை விட்டு என்னைக்கும் தூரமா போகாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. I know you love me. I still hate you. உண்மையாவா? சார் இங்க 3 புல்லட் சவுண்ட் கேட்டிருக்கு சார். ஆனா அத பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க சார். உள்ள என்ன நடந்துச்சு, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல சார். சார் இத பார்க்க ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. வாங்க, வீடு யாருது? நிலோஃபர் சார், பிரைவேட் டிடெக்டிவ் அவங்க. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? சார் அது என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட் கூட இருக்காருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ப்ரூஃப் ஜாக்கெட் எங்க? புடிச்சு வச்சிருக்கா, ஆனா யூஸ் இருக்கான்னு தெரியல சார். நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு டைம் இல்ல. டோர் லாக்க உடைக்க போறேன். கமலேஷ், எக்ஸ்கியூஸ் மீ, இவங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க இல்ல வேற யாராவது இருக்காங்களா? எதுவும் தெரியாது சார். இல்ல ஏதாச்சும் ஒண்ணா தெரியுமா இல்லையா? ஃபாரன்சிக் டீம் கூப்பிடுங்க. அண்ட் ரிப்போர்ட் காப்பீஸ்லாம் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும், புரியுதா? சார் அப்புறம் இந்த டெட் பாடிஸ் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. ராஜு, இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி கிரைம் சீனில் அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ட்ரிகரில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பல்ராமோடது. அப்போனா பல்ராம் தான் நிலோஃபரை கண்டிப்பாக ஷூட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் அவனே அவனை கொண்டிருக்கான். என்ன யோசிக்கிறேன்? ஒருவேளை அப்படி இருந்தா பல்ராம் சாகிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு எதுக்காக சொல்லணும்? சாக போகிறோம் போய் சொல்ல மாட்டான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே பாரு, ப்ரூஃப் இருக்கு. ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் ஏதோ நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டு இருக்கான். ஒய்ஃபை கொண்ட கில்ட்ட தாங்க முடியாம தான் கடைசியில் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான். வேற ஒன்றும். ஆக்சுவலி இது ஓபன் அண்ட் ஷார்ட் கேஸ். மர்டர் வெப்பன் வந்து ஒரு பிஸ்டல். அது எங்க இருந்து அந்த ஆளு கிடைச்சிருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ராஜீவ், கொல்லணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணா கொல்லுவாங்க. பாயிண்ட்டை அண்டர் கன்சிடரேஷன் பண்ணி இந்த கேஸை எப்பயோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. ஒன்று பண்ண, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இந்த விஷயத்தை இப்போயே க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் தட் வில் பி ஆல். சார், நிலோஃபர் ரூம்ல எந்த என்ட்ரி எக்ஸிட் ப்ரூஃபும் எதுவுமே கிடைக்கல. நிலோஃபர் அன்னைக்கு பல்ராமை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்க சார். நிலோஃபர் பல்ராமோட சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது சார். எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா நிலோஃபர் ஒரு என்ஆர்ஐன்னு சொன்னாங்க. இந்தியாவில் அவருக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு இங்கே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கு.
அவங்க அசிஸ்டன்ட் கோல்டி கூட இங்கே தான் இருக்காங்க. அப்ப பல்ராம்? சார் இவங்களுக்கு பல்ராம கடந்த 1 வருஷமா தான் தெரியுமா. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அது இல்லாமல் நிலோஃபர் வீட்டில் தான் அவனும் இருந்தானா. லோக்கல் போலீஸ் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறாங்க சார். சரி நீ வா, நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஓகே சார். இந்த பல்ராம் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கியா? நம்ம நிலோஃபர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிலோஃபர் அப்புறம் பல்ராம் பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு பதில் கிடைக்கும். அந்த அசிஸ்டன்ட் பேர் என்ன? கோல்டி. நிலோஃபர் கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி வேற எங்க வேலை செஞ்ச? சார் 5 வருஷம் இருக்கும். இந்த நிலோஃபர் என்ஆர்ஐன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆமாம் சார், அமெரிக்கால இருந்து. ஆக்சுவலாக அவங்க இங்கே ஒரு டிடெக்டிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்தியாக்கே வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஏஜென்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பல்ராம், அவரை பத்தி தெரியுமா? சார் பல்ராம் ஒரு மாதிரி வித்தியாசமான டைப் சார். நான் தனியாளாக தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கும்ல. சரி, அவங்க ஊர் எது? அது சார் ஹரியானால ஏதோ ஒரு ஊர் சார். அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? எங்க ஏஜென்சியில தான் வேலை பார்க்குறாரு சார். அந்த பல்ராம் டிடெக்டிவா? சார் அவர் NRPFல வேலை பார்க்குறவர். ஆக்சுவலாக நிலோஃபர் மேம் பிஸ்னஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொறுப்பாக வேலை பார்க்குறவங்க வேணும்னு அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸை தவிர பெஸ்ட்டாக வேற யாரும் கிடைக்கல. அதனால தான் அவங்க பல்ராம் சார் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனா நான் உனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னல, நீ அவங்க கூடவே சண்டை போட்டு வந்திருக்க. அட நான் ஜோஷி காரை ஃபாலோ பண்ணி தான் போனேன். அவன் சடனா பிரேக் போட்டான், என் பைக் அவனை மோதிடுச்சு. பேக்லைட் உடைஞ்சதுன்னு என்ன பலார்னு அடிச்சிட்டான். என்ன பண்ண சொல்ற? என் கிளைண்ட் பின்னாடியே தான் இருந்திருக்கான். ஆனா உன்னோட ஃபூலிஷ்னஸ்னால அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. போதும், நிறுத்து. பவுன்சர் வேலை ஏதாச்சும் இருந்தா தேடிக்கோ. நீ அதுக்கு தான் சரிப்பட்டு வருவ. அப்போவே அவங்களோட ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் சார் இவ்வளோ நடந்து அவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. சார் லாஸ்ட் இயர் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க. பல்ராம் நிலோஃபரை கொலை பண்ணலன்னு சொல்ல வரியா நீ? அதுக்கான அவசியமே இல்லை சார். அப்ப வேற யார் கொண்டு இருப்பா? கீர்த்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஒரு ஃப்ராடு. எனக்கு அவன் மேல விட ஓ மேலதான் அதிகமா கோவம் வருது. நான் இத எப்பவும் மறக்க மாட்டேன். ஹலோ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் நீயா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசுறா. வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணாத. அட கண்டிப்பா மீட் பண்ணலாம். என்னாலே சில மொமெண்ட்ஸை மறக்கவே முடியல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு நல்ல நாள் ஞாபகம் இருக்கா? நான் அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ இந்த அளவுக்கு சீப்பான ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. நீ மட்டும் இப்ப என் முன்னாடி இருந்தா நான் உன்னை கொன்னுடுவேன்டா. ஓ, என் பேபி கோவம் கூட வருமா? அதுவும் இவ்ளோ கோவம் எனக்கும் வந்துச்சு. அந்த டிடெக்டிவ் மேல என் வேலையெல்லாம் நாசம் பண்ணிட்டான். இப்ப எனக்கும் கோவம் வந்துடுச்சு. உன்னோட ஃப்ரெண்ட் நிலோஃபர் ரெஸ்ட் இன் பீஸ். என்னாச்சு டாக்டர், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? ஆமாம் சார். இந்த மார்க் பாருங்க. நிலோஃபர் பிளட்ல ட்ரக் கலந்துருக்கு. நிலோஃபர் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப ஈஸியாக இவங்களை ரேப் பண்ணியிருக்காங்க. என்ன ரேப்? இவங்க டிஎன்ஏ கூட பல்ராம் டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பாத்தீங்களா? நிலோஃபர் பாடி மேலே இருக்கிற ரேபிஸ்டுடைய டிஎன்ஏ கிடைக்கல. மேபி அந்த ரேபிஸ்ட் காண்டம் யூஸ் பண்ணிருக்கலாம். சார் நிலோஃபர் வீட்ல எந்த ட்ரக்ஸும் சிரஞ்சும் எதுவுமே கிடைக்கல. அப்போ பல்ராம் தான் எல்லாம் பண்ணிருக்கானா? இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்ச டெவலப்மெண்ட் இது வரைக்கும் என்னன்னா, பல்ராம் தான் பொண்டாட்டிக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அன்கான்ஷியஸ் பண்ண வச்சிருக்கான். சரி, வேற யாராவது நிலோஃபரை ரேப் பண்ணிருப்பாங்கன்னு நாம வச்சுப்போம். ஏன்னா பல்ராம் தான் இந்த வேலையை பண்ணிருப்பானோ நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பலராமே தான் ஒய்ஃபை சுற்றுப்பான்றதுக்கான ஆதாரமும் நம்ம கிட்ட இப்போ இல்ல. சாகறதுக்கு முன்னாடி தான் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்ற ஒரு ஆளு தான் பொண்டாட்டியை எப்படி சார் கொல்ல முடியும்? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இருந்திருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அந்த பல்ராம் அந்த வீட்டில் இருக்கிற 3வது ஆளை பத்தி சொல்லாம எப்படி இறந்து போவான்? கில்லர் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நிலோஃபர் அவன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தா கூட ஐ விட்னஸா பல்ராம் ஏன் விட்டான்? அதனாலதான் நான் பல்ராம ரூல் அவுட் பண்ணல. பல்ராம் தவிர வேற யாராவது விக்டிம் இந்த கேஸ்ல இருப்பாங்களானோ நம்ம பார்த்தே ஆகணும் சார். யூர் ரைட். நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யூ ஹேவ் அ ஃப்ரீ ரோல். கோ ஹெட். இந்த காயினை நம்ம இப்படி பார்க்கும்போது இதோட ஒரு முகம் தான் தெரியுது. ஆனா இந்த கேஸ்ன்ற இந்த காயினுக்கு 2 முகம் இருக்குது. அதாவது இப்படி. அப்படின்னா அறிவாளி,
பல்ராமும் நிலோஃபரோட பர்சனல் லைஃப்பை நாம செக் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் இந்த கேஸோட ஹீரோ பல்ராமா இல்லை வேற எவனா தானு பார்க்கணும். மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புத்தகமே எழுதலாம். என் தங்க பொண்ணே, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க சொல்லு. அழாத. இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இதோ, இது எவ்வளோ அழகா இருக்கு. இதை வச்சு விளையாடலாமா? உனக்கு இது பிடிக்கல? சரி, அப்போ உனக்கு வேற பொம்மை தரேன். செல்லம், உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லக்கா, நீங்க வெளியே போயிருந்தனால அவ கொஞ்சம் பயத்துல இருந்திருக்கா. ஜாபுக்கு போறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? சரி, நீங்க எதுக்காக இப்படி வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீடு பிரைம் லொகேஷன்ல இருக்கு. இதை இடிச்சிட்டு இன்னொரு பெரிய வீடா கட்டிட்டா அதுல ரெண்ட் வாங்கிக்கோங்க. எனக்கு ஃபீஸ் கொடுத்துருங்க. ஆனா இதுக்கு நிறைய காசு தேவைப்படும்ல. அவ்வளவு பணத்தை எப்படி கட்ட முடியும்? அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஃப்ளோரை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, அது போதும். மிடில் ஃப்ளோர் எனக்கு ஓகே. வேலைக்கு போகணுங்கிறத மறந்துடுங்க. சார், நிலோஃபர் கார்ல ஃபாஸ்டாக் இருக்கு. நாங்க அதை டிரான்சாக்ஷன் கொடுத்திருந்தோம். அதுல ஒரு விஷயம் தெரியுது. மர்டர் நடந்த அன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் கிரேட்டர் டோல கிராஸ் பண்ணிருக்காங்க. அங்கே இவங்க டெய்லி போவாங்க போல. யூபில எந்த இடத்துக்கு போயிருக்காங்க? கோல்டுக்கு கூட அவனை பத்தி தெரியல சார். நிலோஃபர் போனை நாங்க தான் அன்லாக் பண்ணோம். கால் லிஸ்ட் படி கீர்த்திங்கிற பொண்ணுகிட்ட அன்னைக்கு தான் பேசியிருக்காங்க. அதுவும் கடைசியா. கீர்த்தி அகர்வாலை பிடிங்க. இந்த கிரைம் சீன்ல போன் கூட லேப்டாப் வேற இருந்ததா? அதையும் செக் பண்ணி பாத்துருங்க. நான் அது வரைக்கும் NRPF டைரக்டா போய் இந்த பல்ராம் பத்தி விசாரிச்சு பார்க்கறேன். அப்புறம் நீங்க நிலோஃபர் அப்புறம் பல்ராம் 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிங்க. பல்ராம் 2009 வரைக்கும் NRPFல தான் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டாங்க. எதுக்கு? அவன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் இருக்கு. அட்டெம்ப்ட் டு மர்டர்? ஆமா, 7 வருஷம் ஜெயில தான் இருந்தான். 2009ல இருந்து 7 வருஷம் அப்படின்னா 2016 வரைக்கும் ஜெயில தான் இருந்தா? அந்த ஆளு யாரை மர்டர் பண்ண நினைக்கிறாரு? விக்ராந்த் சிசோடியா. அவன் அவனுடைய கொலீக். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க இல்லையா? விக்ராந்த், பல்ராம், நீ என்ன பண்ற? கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் சார் பெரிய கோவம் இருக்கும்? விக்ராந்துக்கு தன்னுடைய ஒய்ஃபோட அஃபைர் இருக்குதுன்னு பல்ராம் நினைச்சான். ஆனா இந்த பல்ராமுக்கும் நிலோஃபருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே சார் ஆகுது. அப்படின்னா பல்ராம் இந்த நிலோஃபருக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணியிருந்தாரா? ஆமா சார், ஒரு பையன் இருக்கான். இப்போ அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? பல்ராம் ஊர் வந்து ஃபரிதாபாத். ஒருவேளை அவங்க ஃபேமிலி அங்க இருக்கலாம். இது அவனுடைய அட்ரஸ். அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே. சங்கீத், எங்க போற? இப்ப நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. எங்க அப்பா மாதிரி மோசமான வேலையெல்லாம் பார்க்கல. நம்ம 2 பேருக்கு எது நல்லதோ அதுதான் பண்றேன். சங்கீத், ஒழுங்கா சொல்லு. நீ ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டியா? ஓகேதாம்மா பாக்குறேன். எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் பேசுறேன். சங்கீத், சங்கீத், நீ எங்க போற? சார், இந்த பல்ராமுடைய கேரக்டர் நமக்கு சுத்தமா புரியலையே. அவன் பையன், அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி, வித்தியாசமா இருக்கே. இந்த இன்சிடென்ட் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சு அவங்க வரவா இல்ல அந்த பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்கவும் இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஆளை நிலோஃபர் எதுக்காக திருமணம் செஞ்சுக்கணும்? அதான் எனக்கு புரியல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு பக்கம் பார்த்தா நிலோஃபர் உங்களை ஒரு கெட்டவங்கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலோஃபர் பல்ராம கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுவும் கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கிறவன. அது எங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அது உண்மைதான். நிலோஃபர் அவளுக்கும் பல்ராமுக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா. நானும் இந்த மாதிரி பேசும்போது தான் கேட்டிருந்தேன் அவகிட்ட. பல்ராம் கிட்ட அப்படி என்னதான் பார்த்தேன்னு. நீ எதுவும் சொல்லாத. பல்ராம் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அவன் எந்த வேலையுமே பார்க்கல. அவன் கிட்ட பணம் கூட கிடையாது. அப்படி இருக்கணும் உனக்கு எப்படி பிடிச்சது? ஒருவேளை அவன் கவிதையில எழுதுவனா? இருக்கலாமா என்னவோ. கீர்த்தி, அவனோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? அவன் எனக்காக யார வேணா கொல்லுவான். இது நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப செக்யூரா ஃபீல் ஆகுது. ராம் தான் நிலோஃபரை கொன்றுப்பானா? இல்ல, அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டைலாம் இருந்துச்சுதான். ஆனா 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணாங்க.
நிலோஃபர் உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்தாங்களா? அவங்கள யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி, சந்தேகப்படுற மாதிரி? இல்ல, அப்படியெல்லாம் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. ஆனா அன்னைக்கு நிலோஃபர் கோல்டை ரொம்பவே திட்டிட்டு இருந்தா. ஏன்னா ஜேக்கபோட பேக்ரவுண்டை ரொம்ப தப்பாவே கண்டுபிடிச்சான்றதுக்காக. இங்கே பாருங்க, நான் இந்த பெட்டிஷனை மட்டும் ஃபைல் பண்ணுறேன். இது என்னன்னா, பல்ராமுடைய டிஎன்ஏவையும் உன் டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க. ஆனால் எதுக்காக நீ அதை பண்ணணும்னு நினைக்கிற? எதுக்காகனா எங்க அம்மா அவங்கள ஏமாத்திட்டான்னு நினைக்கிறான். அவங்க பையன் என்னன்னு. ஆனால் நீ இப்படி பண்ணுறதுனால உனக்கு நீயே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்க. என்னோட கருத்து என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ போலீஸோடைய சந்தேக பார்வையில் மாட்ட போற. அப்படி ஒன்று நான் ஒன்றும் பெரிய கிரைம் ஒன்று பண்ணிக்கலையே சார். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது தான் என்னோட லாஸ்ட் ஆப்ஷனே. என்னோட பேரண்ட்ஸ் யாரும் சரியில்லை சார். அது இந்த உலகத்துக்கு தெரியணும்னு தான் இப்படி பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நிலோஃபரை ரேப் பண்ணி கொலை பண்ணது பல்ராமா இருக்குமா இல்லையா? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பல்ராம் பத்தி தெரிஞ்சதுக்காக தான் மேடம் இங்க வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, உங்களுக்காக பல்ராம் ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கே போனாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கும் யாருக்கும் ஏதாவது எனக்கும் இதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த பல்ராம் அவன் ஒரு கோவக்காரன். அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்னை போட்டு அடிப்பான். இவ்ளோ நடந்து கூட அவன் ஜெயில இருந்து வந்த அப்புறம் அவனை நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னை எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டது இல்லை. இங்க பாருங்க, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கையை வாழலாம். புது வாழ்க்கையா? புது விதமாவா? விக்ராந்துக்கு அப்புறம் வேற எவனையாவது பிடிச்சிட்டியா? சொல்லு, வேற எவனாவது கிடைச்சானா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட உங்க புத்தி மாறலல்ல? நீங்க என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. பேசாத, வாய மூடு. நான் ஒன்னும் தப்பா பேசல. ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு குழந்தைங்களை கூடன்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம்ல. அப்ப சடனா நீ சொன்ன நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு. அதே மாதிரி அந்த குழந்தை உன் குழந்தை தான் சொன்னப்போ அந்த விஷயத்தையும் நான் நம்பிட்டேன். ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த சங்கேத் அவன் ரத்தம் தானே, அந்த விக்ராந்த் ரத்தம். அவனால என் பையன் முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா போச்சு. ஒரு தடவை அவங்களுக்கு வந்த அந்த சந்தேகம் இன்னும் குறையவே இல்லை. நீங்க நிலோஃபரை எப்போது பார்த்துருக்கீங்களா? உண்மையை சொல்லணும். ஆமா, பார்த்திருக்கேன். ஆனா அவளோட நல்லதுக்காக தான் பார்த்தேன். எந்த நல்லதை பத்தி மேடம் சொல்றீங்க நீங்க? சக்சஸ்ஃபுல்லான பெண்ணோட கனவு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்காக நீ ஒரு ஆண் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிற? ஆமா, உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி? நீங்க பல்ராமை ஏமாத்திருக்கீங்க. அவனோட பேச்சை நீ ரொம்ப நல்லா நம்பியிருக்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்றதை நீ கொஞ்சம் கூட மறந்துடாத. மூழ்க போற கப்பல்ல நீ காலை வச்சிருக்க. மூழ்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிடு. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆனா ஏன் தலைவிதியே மாத்த முடியலன்னும் போது அவளோட தலைவிதியை எப்படி மாத்த முடியும்? பல்ராம் இப்படி பண்ணிருப்பானா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவன் நிலோஃபரை முதல்ல கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவனே செத்துருப்பான். ஏன்னா அவனோட பாவம் அதிகமாயிருக்கும். என்னக்கா, பாப்பாக்கு புது ட்ரெஸ்? டெல்லிக்கு போன இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஷிஃப்ட் ஆறீங்களா? அப்படின்னா இந்த வீட்டை என்ன பண்ணுவீங்க? நான் வேணா வித்து தரட்டுமா? அது நீங்க காலி பண்ணிட்டு போறீங்கல்ல, வீட்டை வேற யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா? கமலேஷ், இந்த பல்ராமோட கேரக்டர் என்னவையா இருக்கும்? நாம அவனை சஸ்பெக்ட் நினைக்கிறதா இல்ல விக்டிம் நினைக்கிறதா? கடுப்பா இருக்கியா? சரி, அந்த மூணாவது ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாயா? சார், நிலோஃபர் லேப்டாப்பும் ஆன் பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் ஜேக்கபோட போட்டோஸ்லாம் இருக்கு. அவன் ஒரு பெரிய கிரிமினல் சார்.
வேற ஸ்டேட்ல இவன் மோஸ்ட் வாண்டட். இவன் மேல அட்டெம்ப்ட் மர்டர், ஃப்ராட் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. நிலோஃபர் இவனை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா சார். இவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பானா? இந்த ஃபோட்டோஸ் பாரு, இது என்ன ஃபோட்டோவா இருக்கும்? ஒரு நிமிஷம். இந்த ஃபோட்டோவில் யூபின்னு போட்டிருக்கு பாரு. இந்த ஃபோட்டோ யூபியில் ஏதோ ஒரு ஏரியாவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. மர்டர் ஆன அன்னைக்கு நிலோஃபர் யூபியிலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க. அவளோட ஃபாஸ்ட் ட்ராக் டிரான்சாக்ஷன் படி அவ அடிக்கடி யூபிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா யூபியில் எங்கே போறான்னு தான் தெரியல. சரி, இதை கோல்டு கிட்ட போய் காட்டுறேன். அப்படி கேட்டால் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். அண்ட் நிலோஃபரை பற்றின எல்லா விஷயத்தையும் உருவி எடுக்கிறேன். ஓகே சார். அவ்வளோ விவரமா? நடிக்காதரா, சொல்லு. முதல்ல டேடி வந்து அதை பிடிக்கட்டும். ஐ மீன் காலரை சொன்னான். டேய், அந்த மிஸ்ராக்கு உங்க அப்பா வயசு இருக்கும்டா. அந்த ஆள் கூட விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உன்னையும் உன் பையனையும் கூடிய சீக்கிரம் நான் கிட்னாப்பிங் கேஸ்ல உள்ள தள்ளுறேன்டா. கிட்னாப் மட்டும் தானே, இங்க உன்னோட மர்டர் கூட நடக்கலாம். நீ சாக கூடாதுன்னு நினைச்சீனா ஒரு விஷயம் சொல்லு. இந்த வாட்டி ரோட் கான்ட்ராக்ட் டெண்டர் உனக்கு எப்படி வந்துச்சு? எங்க டெண்டர்ல நாங்க கொடுத்த கொட்டேஷன்ல கரெக்டா ₹1 கம்மியா நீ டெண்டர் போட்ட. எங்க டெண்டரை பத்தி உன்கிட்ட போய் யாருப்பா சொன்னது? அது கோஇன்சிடென்ஸ், அவ்வளவுதான். கோஇன்சிடென்ஸ் இல்ல வேற ஏதாவதா? நான் சொல்றத கவனமா கேளு. நீ அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிட்டு இந்த தடவை டெண்டர் உனக்கு நீ வேணான்னு சொல்ல போற. அப்ப டெண்டர் ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்துடும். நீ என்ன மிரட்டுறியா? மிரட்டுற சொல்றேன். குடியாக்கஞ்சிலேயே எல்லாரோடைய பெரிய ஆளு விஜேந்திரா வஸ்தி. எப்படி வந்திருக்கும் சார்? அது நிலோஃபர் மேமோட வீட்டுக்கு சார். நிலோஃபர் இறந்த அன்னைக்கு உன்னை ரொம்ப திட்டினாங்கன்னு சொன்னல. ஜேக்கபோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது நீ தப்பு பண்ணிட்டதுக்காக. எனக்கு இதை கீர்த்தி சொன்னாங்க. நிலோஃபர் இறந்த அன்னைக்கு சிசிடிவி கேமரால எந்த ஒரு என்ட்ரியோ எக்ஸிட்டோ இல்லைன்னு வேற சொன்னாங்க. ஆனால் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கீயை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் தெரிஞ்சிச்சு. எல்லாத்த விட முக்கியமான பாசிபிலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி கீயை யூஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா அது நீயா தான் இருக்கணும். சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த கீயை நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன் வைக்க போகிறேன்? சார், நீங்கள் வேணா இந்த கீயை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் இந்த கீயை நானே பண்ணேன்னு வந்து சொல்ல போகிறீங்க, அப்படி தானே? அதை நானே கிளியர் பண்ணுறேன் சார். கீஸ் நீ செஞ்சியா? என்னோட சாவி தொலைஞ்சிருச்சு. சாவி செய்கிறவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரியா? சார், அதுக்காக தான் நிலோஃபர் மேம் 2 கீ வச்சிருந்தாங்க. எமர்ஜென்சிக்காக இங்கே ஒரு கீ வச்சிருந்தாங்க. அப்புறம் சார், கீர்த்தி மேடம் விஷயத்தை எடுத்துக்கிட்டா நான் ஆல்ரெடி அதுக்காக மேடம்கிட்ட சாரி கூட சொல்லிட்டேன் சார். அதுவும் இல்லாமல் இதுக்காக நான் எதுக்காக மர்டர் பண்ணணும்? சரி, ஒரு விஷயம் சொல்லு. நிலோஃபர் அப்பப்போ உத்தரப்பிரதேஷுக்கு போவாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அங்கே ஏதாவது கேஸுக்கான வேலை இருந்துச்சா? சார், ஒரு நிமிஷம் சார். நிலோஃபர் எனக்கு இந்த செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. இது யூபியில் பிஞ்சூருங்கிற ஒரு பிரான்ச் சார். ஹரிஷ் சௌத்ரி. சார், நிலோஃபருக்கு அந்த செக்கை நான் அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன் சார். எதுக்காக அந்த அட்வான்ஸ்? என்னோட கசின் சிஸ்டர் சர்கோன் 2 மந்த்ஸாக மிஸ்ஸிங் சார். அவங்கள கண்டுபிடிக்க தான் நான் நிலோஃபர் கிட்ட போனேன். நான் லோக்கல் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க அங்கே எதுவுமே பண்ணல மேடம். ஹரிஷ், நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். சர்குனை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு முறை ஒரு வேலையா நான் டெல்லிக்கு போனப்போ தான் அவங்கள அங்க பார்த்தேன். அவர் நார்மல் மனுஷன் இல்ல ஹரிஷ். சொல்லப்போனா அவர் கொரியா கண்ட்ரில ரொம்ப பெரிய பணக்காரர். அப்புறம் சோஷியல் ஒர்க்கர் கூட. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய கம்பெனிகள் இருக்கு. அவர் என்ன பாக்குறதுக்கு கொரியா கண்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த ஊருக்கு அப்புறம் தங்கம், நான் ஃபர்ஸ்ட் போய் வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அப்புறமேட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கப்புறம் அக்கா திரும்பி வரவே இல்லை. இந்த நிலோஃபர் சர்குன் பத்தி ஏதாவது அப்டேட் தெரியுமா உனக்கு? சார் அந்த ஊர்ல அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார். பேரு விஜேந்திரா வஸ்தே. அவங்க பையன் பேர் கூட அமரீஷ். அவங்க 2 பேரோட போட்டோஸை கூட எனக்கு காட்டினாங்க. போட்டோ இருக்கு அவங்ககிட்ட? இருக்கு சார். காட்டு பாருங்க சார். சரி, உங்க 2 பேர் மேலேயும் டவுட் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவங்கள பத்தி என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, உங்க அக்காவை பத்தி அவங்க கிட்ட ஏதாவது பேசினியா நீ? என்ன மாதிரி ஆள்லாம் அவ்வளோ பெரிய ஆளுக்கிட்ட போய் பேச முடியுமா சொல்லுங்க? போலீஸ்கிட்ட மட்டும் சொன்னேன். ஆனால் அவங்கள எதுவும் பண்ணல சார். சரி, எந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர்? எனக்கு இந்த டிடெக்டிவ்ல யாரையும் தெரியாது. டிடெக்டிவ் நிலோஃபர் 16th அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க சர்குணை தேடி தான் இங்கே வந்து உங்களை பார்த்துருக்காங்கன்றதும் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு டிடெக்டிவ்னு யாரையும் தெரியாது. அப்புறம் சர்குன், உங்க பையனுக்கு அவங்கள பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க பையன் தான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களை இங்கே வர வச்சிருக்கிறான். உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? என் பையன் தான் அவளை இங்கே வர சொன்னான்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? ஏன்னா 2 மாசமா அவன் துபாயில தான் இருக்கான். யாரோ வேணும்னு உங்ககிட்ட கதை சொல்லியிருக்காங்க. என் மானத்தை வாங்க. இங்க பாருங்க சார், நீங்க ஐயோ சொல்ற போதும், நிறுத்துங்க. அவன் உண்மையாவே துபாய்க்கு தான் போனானா இல்லையான்னு கண்டுபிடிங்க. சரி சார். என்னையா இந்த கேஸ் இப்படி சுத்த விடுது நம்மள? நாம இன்னும் பல்ராம்கே கிளியர் செக் கொடுக்கல. அதுக்குள்ள வேற வேற ஆள்லாம் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும் போல இருக்கு. ஜேக்கப், ரஜினா, அப்புறம் இந்த ஆளோட பையன், எல்லார் மேலேயும். இன்னும் எத்தனை சஸ்பெக்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு தெரியலையே. சாப்பாடு போட்டு தரவா? கை இருக்கு, நானே போட்டுப்பேன். நாளையில இருந்து நீயே வடிச்சு சாப்பிட்டுக்கோ. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? உனக்கு புரியலையா? போதும், பேச வேணாம். கொஞ்ச நாள்ல எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும். டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். சார், அவங்க 2 பேரும் எஸ்பிக்கு ஃப்ரெண்டாமா சார். அந்த சர்குன் கேஸை ஃபைல் பண்ணது கூட அவங்க தான். அப்புறம் அவங்க பையன் அமரீஷ். சர்குன் மிஸ் ஆன அந்த டைம்ல தான் அவங்க பையன் துபாய் போயிருக்கான். அப்படின்னா சர்குனை மிஸ் பண்ணது இவங்க 2 பேரா? அதனால தான் நிலோஃபர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிலோஃபரை அவங்க தான் கடத்தி இருந்தாங்கன்னா சர்குன் 3 மாசமா எங்க மிஸ் ஆயிருப்பாங்க? மிஸ் ஆயிருப்பாங்களா இல்ல என்ன இது? சரி, சர்குன் மிஸ் ஆன அன்னைக்கு கிடைச்ச எல்லா அன்ஐடென்டிஃபைட் பாடிஸையும் ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார், 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஹாப்பல்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க சார், இதுல இருக்கு. இந்த நகரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க இருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நகரம் யாரையும் விடாது. இங்க எதுவுமே இலவசம் கிடையாது. சொந்தக்காரங்க, காஸ்டியூம், ஆலோசனை கொடுக்கறது கூட உடம்பையும் சேர்த்துதான். எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். ஆனா மரணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு. சார், சர்குணம் மாதிரியே நிலோஃபரையும் கூட ரேப் பண்ணிருக்காங்க. 2 பேரையும் ஒருத்தர் தான் சார் கொண்டிருக்காங்க. ஆனா சர்குன் பணத்துக்கிட்ட போயிட்டு எல்லாம் எதுவும் கிடைக்கலையே. லிட்டரலி இந்த கேஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு சார். யூபி அப்புறம் டெல்லியில நடந்த ரேப் கேஸை கூட இப்ப நான் எடுத்து பார்த்துட்டேன் சார். காயினோட பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், எல்லாருக்குமே தெரியும் இந்த பல்ராம் நிறைய போயட்ரி எழுதுறாரு. பல்ராமே இதை பண்ணிருப்பான்னு நம்ம ஏன் நினைக்காம விட்டுட்டோம்? ஒருவேளை பல்ராம பத்தின உண்மை நிலோஃபருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா அதுக்காக தான் அவங்கள பல்ராம். சார், பல்ராம் சர்குன் கூட எந்த கனெக்ஷனும் கிடைக்கலையே சார்.
இருந்தாலும் இந்த ஆங்கிளையும் நம்ம ஏதோ செக் பண்ணி பார்க்கலாமே. சார், அந்த பட்டுவர்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான். சங்கீத் பல்ராமுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கான். இந்த சங்கீத் பல்ராம் அவன் தான் சார். நீ கூட உங்க அப்பா மாதிரி தான் என்ன அடிப்பியா? எப்பவுமே கணவர்கிட்டயும் புள்ளகிட்டயும் நான் எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கணும்? சாரிமா. இல்ல சங்கீத், என்னோட சுயமரியாதை எப்பவுமே குறையாது. சார், நான் இந்த ரேப் கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பொயிட்ரிக்கு சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று கிடைச்சது. 2 நாளைக்கு முன்னாடி தாத்ரே ஹைவேஸ்ல ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சது. சேம் மர்டர் ஸ்டைல இருக்கு சார். வாழ்க்கைங்கிற இந்த பெரிய பயணத்துல சில நேரங்கள்ல அர்த்தமே இல்லாம ஆயிடுது. எல்லாரும் சேர்ந்து புதுசா ஆரம்பிக்கலாம். இந்த கேஸ்ல சீரியல் கில்லர் கூட டீல் பண்ணிட்டு இருக்கோமோ? ஆனா நிலோஃபர் கேஸ் இந்த மாதிரி இல்ல சார். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த சர்குனோட பொண்ணோட டெட் பாடி இங்க கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த பொண்ணோட டெட் பாடி நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. தாதரி அப்புறம் ஹாப்பூர் 2 இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. அப்புறம் நிலோஃபர் எப்படி இந்த ஏரியா டோல கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க? ஆனா இந்த ரூட்டு ஹாப்பூர் வரைக்கும் போது இங்க முடியுது. நடந்த கிரைம்ஸ் எல்லாமே ஏதோ இந்த இடத்துல தான் நடந்திருக்கு இல்லையா? அந்த கிரிமினல் நிச்சயமா இந்த ஊர் ஆளா தான் இருக்கும். அப்புறம் நிலோஃபர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஏரியாவும் இதுதானே சார்? இந்த ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிரைம் நடந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் இருந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேப் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல சார். அந்த கேபை கண்டுபிடிக்கிறதெல்லாம் கடல்ல ஊசியை கண்டுபிடிக்கிற மாதிரி சார். ஆனா அதை தவிர நமக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இல்லையா? சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் அப்புறம் அவுட் சைடு கேப் ப்ரொவைடர்லாம் பிடிங்க. பிரைவேட் கேப் ஹோல்டர்ஸ், அவங்க டிரைவர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாரையும் செக் பண்ணுங்க. சரியா? வேலையை ஆரம்பிங்க. இந்த கில்லர் கவிதை எழுதுறவனா இருக்கான். அவன் ட்ரேசஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். சார், நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் இருக்கு சார். கேப் சர்வீஸ் ப்ரொவைடர், அப்புறம் சோனோ டிரைவர்ஸ் எல்லாரையும் பார்த்து ஒரு 27 பேரை செக் பண்ணோம். இந்த 27 பேர் மேலேயும் எனக்கு சந்தேகமே இல்லை. மர்டர் நடந்தப்போ இவங்களா தான் அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. பார்க்கிங்ல என் ஆஃபர்ல இருக்கியா? ஆமா சார். இந்த பொண்ணு உன்னோட கேப்ல ஏறினாங்களா? சார், என் கேப்ல உண்மையாவே நிறைய பேர் ஏறுவாங்க. எல்லா முகமும் எப்படி சார் ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க. ராத்திரோ நைட்டு நீ எங்க இருந்த? சார், நான் எப்போவுமே தேத்ரூல டாய் ஃபேக்ட்ரிக்கு போவேன் சார். ஏன் உன் கேப்ல அன்னைக்கு அதே பேசஞ்சர் தான் இருந்தாங்களா? பேசஞ்சரா? சார், கேப் என்னோடது இல்லை சார். நான் ஹையர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, இருக்கட்டும். கேப் டிரைவர் யாருக்காவது நல்லா கவிதை எழுதுற ஆளா உனக்கு தெரியுமா? சார், அப்படி இருக்கிற மாதிரி யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை சார். சரி, நீ கிளம்பு. சார், ஒரு நிமிஷம். ஒரு கேப் டிரைவர் ஞாபகம் இருக்கு சார். அவனோட மியூசிக் சிஸ்டமில் நான் கெஜல்ஸை அடிக்கடி கேட்டிருக்கேன். கசல் சார்? அவன் அதை இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணான் சார். அதனால தான் எனக்கு அவனை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் அவன் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான் சார். சார், இந்த போட்டோஸ்ல அந்த ஆள் இருக்கானா பாரு. நீ சொன்னியே அந்த கேப் டிரைவர்? சார், இவன் தான் அந்த ஆள். என்ன? இவன் தான் சார். ஷமன் லால். சார், நான் இவனை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன். சார், அதோ போறான். ஹலோ, ஆப்பர் ரோடுக்கு உடனே பேக்கப் அனுப்புங்க. சார், யாருமே என்னை வேல்யூ பண்ணுறது இல்லை. நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு ஜாப் கிடைக்கல. ஜாப் இல்லை, பணம் இல்லை, பொண்ணு இல்லை, கல்யாணம் பண்ணல, வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல.
எம்பிஏவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னு உங்களுக்கு புரியுமா சார்? ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் சார் கேப் வேலையே கிடைச்சிது. ஒரு நாள் ஒரு கப்பல் என்னோட கேபில் ரெகுலர் கஸ்டமர் சார். அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து என்னை கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கே தெரியாமல் நான் கேமரா வச்சுட்டேன். அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணை நான் பிளாக்மெயில் பண்ணேன். அவள் எவ்வளோ வேணால் காசு தரேன்னு ரெடியாக இருந்தா. ஆனால் நான் என்ன தெரியுமா சார் கேட்டேன் அவட்ட? ஜஸ்ட் அவளோட உடம்பு தான். அப்போ இருந்து நான் பொண்ணுங்களுக்கும் சர்குன் கிட்ட என்ன சொன்ன நீ? விஜேந்திர ரஸ்தியோட பையன் ஒன்று சொல்லிக்கிட்டியா? சார் அவங்க எங்கள் ஊரில் இருக்கிறதுலே பெரிய பணக்காரங்க. சர்குனோட கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. சும்மா அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அப்படி சொன்னேன். ஜாப் தரேன்னு சொல்லி வர வச்சுட்டு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த நிலோஃபர் சர்குனை தேடி தான் கோடிய கட்சிக்கு வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு விஜயேந்திரா அவஸ்தியோட வீடு தெரியுமா? இங்கே தான் பக்கத்தில் தான். வாங்களேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன். சரி, உங்களுக்கு அவர் வீட்டில் ஏதாச்சும் வேலை இருக்கா? விஜயேந்திராவோட பையன் என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த நிலோஃபரை பார்க்கும்போதே எனக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவளை ஃபாலோ பண்ணேன். அவளை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவள் ஒரு டிடெக்டிவ்னு. அப்புறம் தான் சார் அவளை இன்னும் தேவைன்னு எனக்கு ஆசையே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் சார் எனக்கு ஒரு தடவை நல்ல சான்ஸ் மாட்டுச்சு. ஒரு நாள் அவள் கேஃபில் அவள் டேபிள் மேலே கீழே மறந்து வச்சுட்டா. நான் அதை எடுத்துக்கிட்டேன். அவள் தனியாக தான் இருந்தா. அதனால தான் அவளை நான் அவள் வீட்டிலே வச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அவள் இல்லாத டைமில் நான் அவள் வீட்டுக்கு போனேன். ஆனால் அவள் ஹஸ்பண்டோட அங்கே வந்தான். ஏய் விடுறா. யாரு? விட்டுட்டீங்க வா திரும்ப. யாரு? யாரு? ஏய் ஏய் இங்க வா, இங்க வா. வரலனா அவனை சுட்டுருவேன். பாரு நீ. மரியாதை வா. என்ன இது? கைய காலெல்லாம் கட்டு 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 கொன்றுவேன்றல. சரி இரு, கட்டுற சீக்கிரமா பண்ண. உனக்கு என்ன வேணும்?